நம்ம பார்க்கிறோம் பாருங்க, தம்முடைய பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணணும்? காப்பாற்றணும். அதற்கு ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படியாக காத்து கொண்டிருக்கிறார். நம்ம வாசிச்சோம், யாத்ராகம் 12வது அதிகாரம் 23வது வசனத்துல கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார் என்றுனா, அப்படி கடந்து வரும்பொழுதுதான் அவர்கள் தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ண முடியும்? விடுவிக்க முடியும். இந்த அற்புதத்தின் மூலமா தான் விடுவிக்க முடியும். அதம் பண்ணுகிறதற்காக கர்த்தர் கடந்து வருகிறார். அப்போ அந்த ஜனக்கூட்டத்துல தம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவர்களை தேவன் என்ன பண்ணக்கூடாது? அதம் பண்ணக்கூடாது. அதற்காக தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றான்னு பார்க்கும்பொழுது, ஆட்டுக்குட்டியை அடித்து என்ன பண்றாருங்க? அந்த ஆட்டின் இரத்தத்தை, சரிங்களா, வாசல்களில் மேற்சட்டத்திலும் வாசலின் 2 நிலைக்கால்களும் அந்த இரத்தத்தை என்ன பண்ணணும்? பூசணும். அப்போ இந்த சங்காரக்காரன் ஒவ்வொரு வீட்லையும் இருக்கிற தலைச்சன் பிள்ளைகளையும் தலையீட்டுகளையும் அழிக்க வரும்பொழுது, அந்த வீட்டில் எந்தெந்த வீட்டில் மேற்சட்டத்திலும் 2 நிலைக்கால்களிலும் ஆட்டின் இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல சங்காரக்காரன் வராதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரா? நின்று அவனை விலக்கி கடந்து போவார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் பஸ்கா, விலக்கி கடந்து போகிறது, கடந்து போதல். பார்த்தீங்களா? அப்போ என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த வீட்டில் இருக்கிற தலைச்சன் பிள்ளைகளும் தலையீற்றுகளும் காக்கப்படும். இப்படித்தான் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா? தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணாரு? காத்தார். ஆமென். இன்றைக்கும் பாருங்க, நம்முடைய வீடுகளிலே தேவனாகிய கர்த்தர் சங்காரக்காரன் வராதபடிக்கு நம்மை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணாருங்க? விலக்கி காத்துட்டு இருக்கிறார். அந்த சங்காரக்காரன் நம்ம குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை எதுவும் பண்ணக்கூடாது, நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, நமக்கு உண்டான எதையும் தொடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் நம்மீது காட்டுகிற இந்த பாதுகாப்புக்காக நம்ம ஆண்டவர் என்ன பண்ணணும்? ஸ்தோத்தரிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவர் கர்த்தர் நம்மை காக்கிறவர், கர்த்தர் நம்மை காக்கிறவர். கர்த்தர் நம்முடைய வலது பாதத்தில் நமக்கு நிழலா இருக்கிறார். பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நம்மை காக்கிறார் தானே. எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நமக்கு. கர்த்தர் சொன்னார், இஸ்ரவேல் மக்களாகிய தம்முடைய மக்களை பார்த்து சொன்னார், இந்த பஸ்காவை நீங்க என்ன பண்ணணும்? தலைமுறை தலைமுறைக்கும் நீங்க என்ன பண்ணணும்? ஆசரிக்கணும். ஏன்னா இதனுடைய மேன்மை மகத்துவமானது. அன்றைக்கு ராத்திரி என்ன தெரியுமா நடந்தது? நம்ம வாசிக்கிறோம், யாத்ராகம் 12:29 பார்க்கும்போது, 29:30 பார்க்கும்போது, நடு ராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கிற சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்றை அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். ஆனா யார் அழிக்கல தெரியுமா? யார் அழிக்கல? எந்தெந்த வீடுகளிலே
ஆட்டின் ரத்தம், சரிங்களா, மேற்சட்டத்திலும் நிலைக்கால்களிலும் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீடுகள் வாசற்படியிலே கர்த்தர் நின்று சங்கார தூதன் உள்ளே போகாதபடிக்கு என்ன பண்ணனா விலக்கி கடந்து போனார். சரிங்களா, எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்க. அதுல 30வது வசனத்தை பார்க்கிறோம். அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. ஆனா எந்த வீட்டுல மாத்திரம் மரணம் இல்லை சொல்லுங்க? ரத்தத்தை நிலைக்கால்களிலே பூசணும். ஏன் இல்ல? ஏன் இல்ல? கர்த்தர் அங்க நின்று சங்கார தூதனை விலக்கி கடந்து போனார். Praise the Lord. Amen. Hallelujah. எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த பாதுகாப்பு உண்டு. எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்தமான பாதுகாப்பு கர்த்தர் கொடுக்கிறார். அதனால்தான் அவரை தொழுது கொள்கிறதுலே நாம் உண்மையாக இருக்கணும், அவரை ஆராதிக்கிறதுல உண்மையாக இருக்கணும், அவரை மகிமைப்படுத்துகிறதுல நாம் என்ன பண்ணோம், உண்மையாக இருக்கணும். சரிங்களா, ஜபிக்கிறதுல உண்மையாக இருக்கணும். சரிங்களா, ஆமாம். இவ்வளோ மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணாரு, தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு கூட நம்ம அநேக காரியங்களை குறித்து நம்ம கவலைப்படுறோம். அநேக காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம், கவலைப்படுறோம். ஆனால் தேவன் செய்கிற இந்த மகத்தான காரியத்திற்காக, இந்த அதிசயமான கிரியைகளுக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோமா? இல்லை, நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் நம்ம இரவெல்லாம் நம்மளை தேவன் பாதுகாக்கிறார். இரவின் பயங்கரத்திற்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும், பகலில் பிறக்கும் அம்புக்கும் தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார் தானே? ஆமா தானே? சங்கார காரண நம்மை விலக்கி 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 நம்மளை காத்துட்டே இருக்கிறார். ஒவ்வொரு இமைப்பொழுதும், ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் அப்படியாய் காத்து வழி நடத்தி வருகிறாரே. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஆமென். எவ்வளவு நல்ல தேவன் பார்த்தீங்களா நம்முடைய ஆண்டவர் இயேசு. ஆமென். அதனால்தான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்கிறேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை என்ன பண்ணுங்க, சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன். ஆமா, சுகமாய் நம்மை தங்க பண்ணுகிற தேவன். ஏன்னா அவர் நம்மை காக்கிறதுனால தான் நமக்கு சுகம். அவர் நம்மை பாதுகாக்கிறதுனால தான் நமக்கு சமாதானம். அவர் சங்காரக்காரனை விலக்கி கடந்து போகும்படி செய்கிறதுனால தான் நமக்கு ஆறுதல், மகிமை, இளைப்பாறுதல் எல்லாமே. ஒருவேளை ஆண்டவர் சங்காரக்காரனை விலக்கி காக்காவிடில் நம்ம எவ்வளோ பயங்கரமான இக்கட்டில் அகப்பட்டு கொள்வோம் தெரியுமா? அப்படித்தான் தேவனாகிய கர்த்தர் இமைப்பொழுதும் நம்மை மறக்காம நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். காலையில் எழுந்த உடனே ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். நாள் முழுதும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். இரவில் படுக்கும்போது ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். அன்றைக்கு பாருங்க, தேவனாகி கர்த்தர் எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்து தம்முடைய பிள்ளைகளை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வதித்திருக்கிறார். அதுதான் பஸ்கா, கடந்து போகிறது, பாஸ் ஓவர். என்னைக்கும் கர்த்தர் நம்ம என்ன பண்றார், எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி, சங்காரக்காரன் நம்மை அணுகாதபடிக்கு அவனை விலக்கி விலக்கி நம்முடைய குடும்பத்தில் நமக்காக நின்று நம்மை பாதுகாக்கிற நல்ல தேவனாக நம்முடைய ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அவருடைய சிலுவையில் சிந்தப்பட்ட அவருடைய ரத்தம், சரிங்களா, விலையேறப்பட்ட அவருடைய ரத்தம், மகிமையான அவருடைய ரத்தம், மாசற்ற அவருடைய ரத்தம், ஆட்டுக்குட்டியாகிய அவருடைய ரத்தம் நம்மை அப்படியாய்
மீட்டிருக்கிறது. நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். பாவம், சாபம், பலவீனம், போராட்டம், பிசாசு, விபத்து, ஆபத்து, நாச மோசம் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிற விலையேறப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக நம்ம என்ன பண்ணணும்? அவரை ஸ்தோத்தரிக்கணும், ஆராதிக்கணும், உண்மையாக இருக்கணும். அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நம்ம கவலைப்படுறதை விட எவ்வளோ பெரிய மகிமையான ஆசீர்வாதத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறான்னு சொல்லி அவரை ஸ்தோத்தரிக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். என் ஆண்டவர் இயேசுவே, நீர் இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நீர் இல்லை என்று சொன்னால் எங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. நீர் இல்லை என்று சொன்னால் எங்கள் தேசத்துக்கு பாதுகாப்பு இல்லை. ஆண்டவரே, வெளியேறப்பட்ட ரத்தம் எங்களுடைய சரீரத்தோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கிறபடினாலே சங்காரக்காரன் ஆண்டவரே எங்களை தொடாதபடிக்கு ஒவ்வொரு நொடியும் எங்களை காத்து வழி நடத்துகிற உங்களுடைய மேன்மையான அன்புக்காக ஆண்டவரே இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.